திருச்சி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையம் இன்று காலை பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை நமது செய்தியாளர் இஸ்லாமிடம் கேட்கலாம். இஸ்லாம், விவரம். திருச்சியில் இருக்கக்கூடிய விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமா இருக்கு. இந்த விமான நிலையத்தை திருச்சி மட்டுமல்லாது டெல்டா மாவட்டங்களை சேர்ந்தவர்கள், அதே போல அரியலூர், பெரம்பலூர், கரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்தி வராங்க. இப்ப கடந்த ஆண்டு மட்டும் இந்த விமான நிலையத்துல கிட்டத்தட்ட 17.5 லட்சம் பயணிகள் இந்த விமான நிலையத்துக்கு சென்றிருக்காங்க. அதுல சர்வதேச பயணிகள் மட்டும் 13.5 லட்சம் பேர் இருக்காங்க. இப்ப தொடர்ந்து இந்த விமான நிலையத்தில் விமானங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வந்துச்சு. அதே போல விமான நிலையத்தை பயன்படுத்தும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே வந்தனால இங்கு ஒரு புதிய முனையம் கட்ட வேண்டும் என பல ஆண்டுகள் கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில கடந்த 2019ஆம் ஆண்டு திருச்சி விமான நிலையத்தில் ஒரு புதிய முனையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. அதனைத் தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெற்று கடந்த ஜனவரி 2ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி இந்த விமான நிலைய புதிய முனையத்தை திறந்து வைத்தார். சுமார் 1100 கோடி மதிப்பில் அந்த விமான முனையம் கட்டப்பட்டுச்சு. அதனை அவர் நேரில் பார்வையிட்டு இங்க திருச்சி அவர் அந்த விமான புதிய முனையத்தை திறந்து வைத்தார். இப்ப அதன் பின்பும் ஒரு சில பணிகள் முழுமையடையாம இருக்கன் காரணமாக அந்த பணிகள் நடந்து வந்துச்சு. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் விமான நிலைய புதிய முனையம் திறந்து 6 மாதங்கள் முடிவடைந்த நிலையில இன்று அனைத்து பணிகளும் நிறைவடைந்ததனை அடுத்து இன்று முதல் அந்த புதிய விமான முனையம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த புதிய விமான முனையத்தை பொறுத்தவரை 75,000 சதுர மீட்டர் பரப்பளவு கட்டப்பட்டிருக்கு. இந்த விமான முனையத்துல ஒரு மணி நேரத்திற்கு 3480 பயணிகளை கையாளும் வகையில அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆண்டிற்கு 44.5 லட்சம் பயணிகள் கையாள முடியும் என அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அதே போல 104 இமிகிரேஷன் கவுண்டர்கள் இந்த விமான நிலைய புதிய முனையத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கிருந்து வெளிநாடு செல்வர்களை சோதிப்பதற்காக 44 கவுண்டர்களும், வெளிநாட்டிலிருந்து திருச்சி விமான நிலையம் வருவதிலிருந்து கண்காணிப்பதற்காக 60 கவுண்டர்கள் என மொத்தம் 104 இமிகிரேஷன் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த புதிய முனையத்துல 10 ஏரோ பிரிட்ஜுகள் பயன்படுத்தப்பட உள்ளன. அந்த 10 ஏரோ பிரிட்ஜுகளை இப்ப 5 நடைமுறையில இருக்க பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. மீதமுள்ள 5 இன்னும் ஒரு சில மாதங்களை நடைமுறைக்கு வரும் என அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விமான முனையம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய விமான முனையம் சாலைக்கு மிக அருகில் இருக்கும். பேருந்தில் வரக்கூடிய மக்கள் எளிதாக நடந்து வரக்கூடியவர்களுக்கும். ஆனால் இந்த புதிய விமான முனையம் சற்று தொலைவில் கட்டப்பட்டிருக்கு. அதன் காரணமாக இந்த விமான முனையத்திற்கு பேருந்து சேவை இயக்க வேண்டும் என விமானத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து போக்குவரத்து துறைக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கு. அது அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்திருக்காங்க. இப்படி இந்த விமான முனையத்தை பொறுத்தவரையும் 2 அடுக்குகளை கொண்டது. லிப்ட் வசதி, அதே போல நகரும் படிக்கட்டுகள் சொல்லக்கூடிய எஸ்கலேட்டர் வசதி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் பயணிகளுக்கும் பயணிகளுடன் வருபவர்களுக்கும் செய்யப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட வகையில் அமைக்கப்பட்ட இந்த விமான நிலைய புதிய முனையம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. உள்நாட்டு விமானங்கள், அதே போல வெளிநாட்டு விமானங்கள் என அனைத்தும் இந்த இனி இந்த புதிய முனையத்தின் வழியாக தான் கையாளப்பட இருக்கு. ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்தக்கூடிய அந்த பழைய முனையம் மூடப்பட்டுள்ளது. புதிய முனையம் தான் இனி நடைமுறை உள்ளதாக விமானத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில இன்று காலை சென்னையிலிருந்து வந்த முதல் விமானத்திற்கு அந்த வாட்டர் சல்யூட் அளித்து அந்த விமானத்தை வரவேற்றிருக்காங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.